வணக்கம். தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறக்கொடைகள் சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் சேகர் பாபு கடந்த வாரம் சட்டசபையின் கடைசி நாள் இதை தாக்கல் செய்தார். அசையா சொத்துக்கள் பயன்பாடின்றி இருக்கின்றன, அவற்றில் கல்வி நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கவும் அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், வேத பாராயணர்கள் ஆகியோருக்கான பயிற்சி பள்ளிகள் அமைக்கவும் வகை செய்யப்பட்டு உள்ளது. கோவில் சொத்தில் எப்படி இவங்க பள்ளிக்கூடம் கட்டலாம், அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், வேத பாராயணர்கள் அவர்களுக்கு பள்ளிகள் அமைக்கலாம். ஏன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது எப்படி கோவில் சொத்தை எடுத்து பள்ளிக்கூடத்தை கட்டுவீங்க? பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்படி இருக்கும்போது கோவில் சொத்துக்களை எப்படி பண்ணலாம்? கோவில் நிலங்களையும் நிதியையும் கோவில் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முன்னாடி திருமண மண்டபங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது உச்ச நீதிமன்றமே கோவில் சொத்தில் கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இப்போது மீண்டும் அதே தப்பை பள்ளிக்கூடங்கள் நிறுவுவதற்காக செய்கிறது. கோவில் சொத்து மேலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்ணு. இன்னும் 5 மாதம் தான் இருக்குது ஆட்சியை விட்டு போகிறதுக்கு. ஜெய்ஹிந்த்.